இந்த ரகசியம் வேற யார் மூலமாவது தெரிஞ்சா இந்த குடும்பம் மேல வச்சிருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போயிடும். உன் கனவு, உன் எதிர்காலம், உன் பாசம், அன்பு, சந்தோஷம், என் வெற்றி, இது எல்லாமே உன்னை விட்டுட்டு போயிடும். திரு, உன்னை வான்னு சொன்னேன்ல. டேய், அவங்க தூக்கத்தை கலைச்சுறத நைட்டு முழுக்க முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீ வா, சாப்பிடல வா. ஏன் தம்பிய வா. சக்தியவா நீ லவ் பண்ண? உண்மையாவா? வெற்றி, இத்தனை நாளா உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. இரு. யாருக்கு? அத்தைக்கு. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னேனா இல்லையா? அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? மணி வர 10 போகுது. எழுந்து பாலை குடிச்சிட்டு படுங்கன்னு சொல்ல போறேன். நீ கொடுக்க வேணா, நான் கொடுக்கறேன். கொடு கொடு. நீ போ, உன் புருஷனை கவனி. போ.
பண்ணது உங்க தம்பி சக்திவேல் தான். உங்க பழைய லவர் ரவுடி லட்சுமி வேண்டான்னு சொன்ன மாதிரி அவங்களும் அவங்க பழைய லவரை நினைச்சுக்கிட்டு உங்களை வேண்டான்னு சொல்றாங்களோ? டே சக்தி, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம்டா. சந்தோஷமான விஷயம். இவன் தான் அந்த சந்தோஷ். உங்களை மாதிரி அழகானவனை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்சாங்க? ஏங்க முடிச்சுட்டு தான் இருக்கீங்களா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க சொன்னா கேளுங்க, தூங்குங்க. தூங்கிட்டு இருக்காங்க. எப்பவும் சீக்கிரம் எழுந்திருச்சிருவாங்களே. அத்தை, 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 காஃபி கொண்டு வந்திருக்கேன், எழுந்திரீங்க அத்தை. அத்தை எழுந்திரீங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன், எழுந்திரீங்க அத்தை. அத்தை, அத்தை, இந்த கத்தர சத்தம் கேக்குது. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். வா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அண்ணே, அண்ணே, அத்தை எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அத்தை, அத்தை எழுந்திரீங்க அத்தை. அத்தை, அத்தை.
சரிம்மா சரி என்னாச்சு என்னாச்சு நைட்டு நான் பால் கொடுக்கும் போது கூட நல்லா தானே இருந்தாங்க அம்மா அம்மா ஐயோ அம்மா எழுந்துமா அம்மா அம்மா எழுந்துருங்க அத்தை. வாங்க டாக்டர் இவ்வளவு பொறுமையா வரீங்களே வந்து எங்க அம்மா கேட்டு பாருங்க சீக்கிரம் என்ன செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்துங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஒண்ணாகாது என்னாச்சு டாக்டர் சாரிம்மா அவங்க இறந்து ரொம்ப நேரம் ஆகுது டேய் சக்தி ஆ. அந்த தங்கவேல் போன இடம் வந்த இடம் இருக்கான் ஏண்டா நம்ம வெற்றியை கோட்டு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்ல சூப்பரா இருக்குமா நீங்க வேணா பாருங்க அண்ணன் பயங்கரமா இருக்க போறாரு சரியா சொன்னடா தங்கவேல் அண்ணன் வட்டம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றோம்னு பாருங்க புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை என்னடா பண்ற? மழை பாத்து எதுக்கு இந்த விளையாட்டு நீங்க என்ன சின்ன பையனா வயசாகுதுல இல்லடா கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாயிடுச்சு சந்தோஷமா ஆமாண்டா என்ன சந்தோஷம் கேளு டட்டடாய். நம்ம வெற்றிக்காக நான் பிளேயர் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது இது பிளேயரா ஆமாண்டா இங்கிலீஷ் கரெக்டா பேசணும்ல அண்ணி சொல்றது கரெக்டா தான் இருக்கு என்னடா நீங்க சொல்றா? மாங்கா மடைய டேய் பெரிய அண்ணங்கிட்ட இது மாதிரிலாம் பேசக்கூடாது என்னம்மா சொல்லுங்கம்மா இவங்கிட்ட பின்ன இதுக்கு பேர் என்ன தெரியுமா என்ன பிளேசர்னு வாங்க இன்னொரு தடவை சொல்லு பிளேசர் வரல. வரலையா சரி வரல, அதான் விடு. விட்றா சரி நான் போயிட்டு வெற்றி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் என்ன அண்ணே. என்னடா அதுக்கு முன்னாடி வெற்றி அண்ணனை ஏதாவது கலாட்டா பண்ணலாமா டேய் போட வேலை வெட்டி இல்லாமா அதான் சக்தி வேண்டாம் வேண்டாம் அப்படி அம்மா, எல்லாம் ஒரு நிமிஷம் பண்ண இருங்கம்மா கலாட்டனா அப்படி இல்லனே டேய். அவர் சந்தோஷமாவே இல்லனே ஏதாவது சக்தி. பண்ணணும் எல்லாத்துக்கும் அவன் ரொம்ப மனசு சங்கடப்படுவான்டா இருங்கம்மா அவர் உம்முன்னு இருக்காரு அவரை சிரிக்க வைக்க டேய். ஏதாவது பிளான் பண்ணலாம் அவன் பாவண்டா அவன் அண்ணே நான் ஆளெல்லாம் வைக்க மாட்டேன் சிரிக்க வைக்கலாம் இருங்க என்ன பண்ணலாம் அண்ணே ஆ. நீங்க சொல்லுங்க நான் சொல்லவா சொல்லுமா. கலாச்சி சிரிக்க வைக்கலாமா சொல்லுமா அண்ணி சைலண்டா வேண்டாம்னு இருக்காங்கன்னா சொல்லுமா. ஓகேன்னு சொன்ன மாதிரி டேய் விளையாட்டுத்தனமா அம்மா. இருக்காதடா ரொம்ப நாளா நானும் பாத்துட்டு இருக்கேன் பேசவே மாட்டேங்கிறாருமா வேணாம்னு அவர் ஏதாவது சொல்றேன். பண்ணணும் ஏதாவது பண்ணி சிரிக்க வைக்கணும் அவனை அழ அம்மா, வச்சிடாத அவ்வளவுதான் வேற எதுவும் சரி, செய்ய பாத்து. மாட்டேன் ஓகே எதையோ ஒண்ணு பண்ணி தொலை ஆ. நீ வீட்டுக்கு செல்லக்குட்டியா இருக்க எதுவும் பண்ண முடியாது அதுவும் அம்மாவோட செல்லக்குட்டி இந்த சரி இத புடி ரூம்ல வையே நான் போய் வெற்றி கூட்டு வரேன் சரி, ஆ. ஓகே, கூப்பிடுங்க. ஆ. டேய் வெற்றி சரிம்மா இதோ வரேன் ம் வெற்றி வரேண்ண வாடா வெற்றி என்னண்ணே வாடா சொல்றேன் சொல்லுங்கண்ணே உன்னோட கல்யாணத்துக்காக ஒரு கோட் வந்திருக்குடா அந்த கோட்டை பார்த்தது நீ ஆச்சரியப்பட்டு போயிடுவ பாக்குறியா பாரு டொட்டடாய். உனக்காக கடையில இருந்து பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டேன் ஏ பொம்மை இங்க பாத்தியா பொம்மை திரும்பி பாக்குது இப்ப நடந்து வரும் பாரு இங்க பாருடா டேய் இங்க பாருடா நடந்து வருது பாருடா பொம்மை
நீங்க சொன்ன பிளேயர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அண்ணே உங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? இந்த கோட் என்னை விட உனக்கு தாண்டா பொருத்தமா இருக்கு. ம். நீயே வச்சுக்கோ. அண்ணே உங்களுக்காக வாங்கினது சும்மா போட்டு பார்த்தேன் அவ்வளவுதான். நீயே வச்சுக்கோடா. அண்ணே உங்களுக்காக வாங்கினது ம். சும்மா போட்டு பார்த்தேன். நீ தாண்டா மாப்பிள்ள. அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றாரு? ஐயோ டேய் வெற்றி, வெற்றிண்ணே. டேய் வெற்றி. அண்ணே உங்களுதுதான். இல்லடா, நிஜமாவே உனக்கு தான் பொருத்தம். போடா அறிவு கட்டவன. பாத்தியா நான் சொன்னல, அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான் பாரு. நான் அப்பவே சொன்னேன்ல இந்த விளையாட்டெல்லாம் வேண்டான்னு. அங்க என்ன பாக்குறீங்க? சாமியை பாருங்க. அலங்காரம் பண்றேன், நீங்க உட்காந்து தரிசனம் பண்ணுங்க. உட்காருங்க. லட்சு, ஒரு நிமிஷம் எங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரி. சாரி. இங்க என்ன பண்ற? வா. எதுக்காக சொல்லிக்காம ஹோட்டலை விட்டு வெளியில போனேன்? ஹோட்டல்ல வச்சு வேடிக்கை பார்க்குற பொண்ணு நான் இல்ல. இந்த மாதிரி பூஜையில உங்க பக்கத்துல இருக்க வேண்டியவா. சத்தம் போடாத. அப்பா இருக்காரு, வந்துட்டா பிரச்சனை ஆயிடும். போயிடு. உங்களை பத்தி பேசுறீங்களே, ஏன் நிலைமைய நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்காகவே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இனிமே நான் என்னங்க செய்யறது? எங்க போவேன்? கத்தாத ஜெனி. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கனா? சொல்லு ஜெனி. பூஜை நடக்கிற இடத்துல நமக்குள்ள இருக்க உறவை பத்தி நான் பேச விரும்பல. உங்களை நம்பி நான் வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாதீங்க. சொன்னா கேளு. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரெண்டாவதா உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ வேற ஒருத்தங்கிட்ட நம்ம பழக்கத்தை மறைச்சு அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? ஐயோ, நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன். அத நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. ஓகே? சாரி, என்னால முடியாதுங்க. ஏன் முடியாது? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அகில்,
நம்ம பையன். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பையன் இல்ல. நீ போய் சொல்ற. இவ உங்க ரத்தங்க. இவ்வளவு நாளா எங்க இருந்த அந்த பையன்? என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல தங்க வச்சிருந்தேன்.